வணக்கம். நம்ம இப்போ துபாயில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜுமேரா பீச் ஜெட்ஸ்கி ஏரியா. இது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ஜெட்ஸ்கி, வாட்டர் பைக்கு, வாட்டர் காரு, லக்ஸுரி யாட்ஸு, பேராசைலிங். இது புர்ஜல் அரபுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடம். இங்கே தான் வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறோம். இதுதான் வந்து என்னோடய சைட்டு. இந்த சைட்டில் தான் வந்து உள்ள இன்டீரியர் ஃபிட் அவுட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இங்கே தான் இருக்கிறேன். நான் ஜுமேரா பீச். இது வந்து சூக் மார்க்கெட்டு, இந்த பில்டிங். இன்றைக்கி வந்து நம்ம வந்து வேலைக்கு வந்தப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, அதனால் மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணோம். மந்தி பிரியாணி முதல் தடவையாக சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து மந்தி இப்போ ஓப்பன் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது. மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கிறோம். என்ன சூப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அது அப்படியே இருக்கட்டும், கடைசியாக குடிச்சிக்கலாம். இந்த சலாடு கொடுத்துருக்காங்க. நான் தக்காளி சட்னி ஏன் கொடுத்துருக்கானுங்கன்னு தான் தெரில. மந்தி பிரியாணிக்கு தக்காளி சட்னியா? சரி நண்பர்களே, நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிடுவோம். ஆஹா, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. தக்காளி சட்னி ஊற்றி சாப்பிட்டு தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. துபாயில் மந்தி பிரியாணி வேறு லெவல், செம்ம டேஸ்ட்டு. அதுவும் தக்காளி சட்னி எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா தெரில, ஆனால் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது, மஜாவாக இருக்குது. ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதை கடைசியாக குடிப்போம். இப்போதைக்கு சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம்.